ஹலோ மக்களே, இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ கூட. இது எங்கே எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அப்படிங்கிற பிளேஸில் அதிகாலை 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு வீட்டு கதவுல வந்து ஒரு 30 வயசு இருக்க லேடி பார்த்தீங்கன்னா, அந்த கதவு வந்து தட்டி, சார் ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு அடிபட்டிருக்கு, எனக்கு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், கதவை திறங்க அப்படின்னு சொல்லி வந்து அங்கே இருக்க வீட்டோட சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குது. அங்கே இருக்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களும் ரொம்ப பயந்து ஒரு 2 மணிக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து கேட்குறப்ப யாராக இருந்தாலுமே பயப்படதான் செய்வோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிஜமாக தான் ஹெல்ப் கேட்குறாங்களோ அப்படின்னு நினச்சி கதவெல்லாம் திறக்கலாம் நினைப்பீங்க. பட் அது மட்டும் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான், என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா அது நிஜமாவே அவங்க அடிபட்டிருந்தாலோ இல்லை விழுந்திருந்தாலுமே அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் செயல்படணும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஒத்தையடி வழி பாதையில் கார்ல எல்லாம் போறப்போ எவ்வளவோ சம்பவம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு பொண்ணை ஹெல்ப் கேட்க வச்சு கார் நின்ன பிறகு சுற்றி நிறைய பேர் ஓடி வந்து அந்த காரில் வழிமறிச்சு காலில் இருக்க எல்லாத்தையும் திருடிட்டு போவாங்க. உயிர் சேதம் கூட நடக்கலாம். ஸோ அது மாதிரி தான் இந்த சம்பவம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வெளியே ஒருத்தர்கிட்ட போய் பேசுறது அந்த சிசிடிவி கேமரா பதிவாயிருக்குது. அது யாரு என்ன ஏதுன்னு தெரியாது. நல்லவேளை அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த கதவெல்லாம் திறக்கல, எதுவுமே பண்ணல. அது அடுத்த நாள் சிசிடிவி பார்த்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை இப்படி அனுப்பிவிட்டு பின்னாடி நிறைய பேர் ஹைட் பண்ணி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. எத்தனை பேரும் தெரியாது. நீங்க கதவு திறந்து அடுத்த செகண்டே குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க. அப்புறமேட்டு எதுவுமே பண்ண முடியாது. அது வயசானவங்களா இருந்தீங்கன்னா சத்தியமே எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் மாட்டிக்க வேண்டியதுதான். வீட்டில் இருக்க எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவாங்க. ஸோ பார்த்து சேஃபா இருங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். நல்லவேளை கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு ஒன்றும் ஆகல, அவங்க கதவும் திறக்கல. சேஃபா இருங்க மக்களே. 2 மணிக்கு கரெக்டாக வந்து கதவை தட்டினாங்க. அண்ணா எனக்கு காப்பாற்றுங்க, நான் அடிப்பட்டு வந்துடும், காப்பாற்றுங்கன்னாங்க. ஒரு 10-15 நிமிஷம் திறக்கல. அப்புறம் மனசுக்கு ஆகாது. யாருன்னா அங்கே ரோட்டில் விழுந்தா கூட நாங்கள் போய் பார்க்கறது உண்டு. அதனால அந்த மாதிரி தரக்கலான்னு இளம்பும்போது இவர் வந்து கால் கட்டு போட்டுக்கிறாரு. 20 நாளாக ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தோம். அதனால அவர் இளம்ப முடியல. அப்புறமா நான் போய் திறக்கிறதுக்கு கிளம்பும்போது வேணாம், இந்த சவுண்டு வர்றது வந்து வேற விதமாக கூட போய் திறக்க வேணாம்னு சொன்னார். அதனால நாங்கள் திறக்கல, அஞ்சு ஆகிட்டோம். அப்புறம் அந்த பக்கம் போன தேடி பார்த்தோம். ஆட்டோ வந்து அந்த பக்கம் போயிடுச்சு. போனது அங்கே நிறுத்தி ஏற்றின்னு போனாங்க. ஆனால் யார் கூட இருந்தாலும் தெரியல. ஒருத்தன் காவி வேஸ்ட்டு கட்டின்னு இந்த மாதிரி தெரிஞ்சு எத்தனை பேர் கூட இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இதுதான் நான் நடந்தது. பையன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. அதனால் அவர்கிட்ட சொன்னதும் அவர் கேமரா வந்து எல்லாம் இது பண்ணதுனால எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு இது மாதிரிலாம் நடந்துக்குது, அவங்கள பார்க்கறதுக்கு பைக்கு மாதிரியே கிடையாது, நீங்கள் பத்திரமா இருங்க, யார் கதவை தட்டினாலையும் தரக்கூடாது. அதனால நான் இதெல்லாம் நான் பக்கத்தில் அண்ணங்கிட்ட அனுப்பிச்சி விட்டுக்கிறேன். எது ஒன்று இருந்தாலையும் அண்ணங்கிட்டே சொல்லி நீங்கள் அவனை கூப்பிட்டுங்க கொஞ்சம் துணைக்கி. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அர்ஜென்ட்டுனா கூட பசங்க வந்து பேச்சு மூச்சில் வரனா கூட அந்த பசங்க தான் வராங்க. எங்கள் பசங்க வந்து கூப்பிட்டு போகிறதில்ல. அதனால நாங்கள் அவங்கள தான் கூப்பிடுவோம். இதுதான் நான் நடந்தது.